விழுப்புரம் அருகே எருமனந்தாங்கல் ஏரி உடைந்து 1000க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். காட்சிகளை முதலில் பார்க்கலாம். விவரங்களோடு செய்தியாளர் கோபிநாத் இணைந்திருக்கிறார். கோபிநாத், வணக்கம். இந்த சூழல்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் தரப்புல என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது? நிலவரம் என்ன கோபிநாத்? விழுப்புரம் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டதில் கனமழை, மிக கனமழை என கடந்த 2 நாட்களாக மழை பெய்து தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கிச்சுங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த காட்சி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் புறநகர் பகுதி எருமனந்தாங்கல் சொல்லுவாங்க. இது 5வது வார்டுல வருதுங்க. இந்த எருமனந்தாங்கல் ஏரி முழுவதுமாக நிரம்பி கனமழையில தண்ணீர் உடைச்சிக்கிட்டு வெளியேறுங்க. இந்த தண்ணீர் உடைந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சீவா நகர், கணேஷ் நகர், ரோஜா நகர், டாக்டர்ஸ் காலனி, எருமனந்தாங்கல் இப்படி இருக்கிற குடியிருப்பு பகுதியில இந்த ஏரியிலிருந்து அந்த தண்ணீர் முழுமையா ஃபுல் ஆயிடுச்சு. அதே போல இதே பகுதியில விழுப்புரம் நகராட்சிக்கு சொந்தமான பாதாள சாக்கடை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கு. அந்த தண்ணியும் இந்த மழையில வெளியேறி இந்த நகர் பகுதி முழுவதுமா சூழ்ந்துச்சு. மொத்தமா பாத்தீங்கன்னா மக்கள் வீட்டை விட்டு வெளியில வர முடியல. இன்னொரு பக்கம் விஷ ஜந்துக்கள் தங்களோட வீட்டுக்குள்ள போகுது. துர்நாற்றம் வீசுது, நோய் தொற்றும் அபாயம். இதுதான் மக்கள் அபாயத்துல இருக்கிறதாக தெரிவிச்சுங்க. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு ஏரி தண்ணி மேலும் ஊருக்குள்ள வரக்கூடாது. அதே போல இந்த பகுதியில உடனடியாக நிவாரண பணிகளை மேற்கொள்ளணும். நிரந்தரமா இதுக்கு தீர்வு காணும். இதுதான் பொதுமக்களோட கோரிக்கையா இருக்கு. மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுதான் மக்களோட கோரிக்கையா பார்த்துட்டு இருக்கோம். தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.